Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 4 Geometry Lesson la Practical Geometry la first question பார்க்கலாம். Example 4.17. Construct a triangle PQR in which PQ is equal to 8 cm, R is equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லேட்டிடியூட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனை வச்சுட்டு நம்ம முதல்ல ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணி ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்யூஆர்ன்றது ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூ வந்து 8. அப்போ பிக்யூஆரில் பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க, பிக்யூ வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆறுன்ற இன்னொரு பாயிண்ட்டு இருக்கும், அதோட ஆங்கிள் வந்து 60ன்னு சொல்லிட்டாங்க. மீடியன் இருக்கா, மீடியன்னா இதோட மிட் பாயிண்ட்டு அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணால் அது மீடியன். மீடியன் வந்து ஜின்றாங்க, ஆர்ஜி. இப்போ அடுத்து லென்த் ஆஃப் த லேட்டிடியூட் கேட்குறாங்க. ஆர்லேருந்து பிக்யூக்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவோம், அதோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் விஷயம். அண்ட் ரஃப் டயக்ராம் இதுதான். 8 சென்டிமீட்டர், பிக்யூ, ஆர்ஜி இது மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். மீடியனோட வேல்யூ வந்து 5.8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, லென்த் எவ்வளோன்றதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்ட பிறகு நம்ம நார்மலாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ் பிக்யூ, சரியா? பேஸ் வந்து பிக்யூ 8 சென்டிமீட்டரில், இங்கே 8, ஸோ 8 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம் பிக்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஆரோட ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 60 டிகிரி எடுக்க முடியாது, ஏன்னா ஆர் பாயிண்ட்டே இல்லை. அதனால் ப்ரொட்ராக்டரை தலைகீழ திருப்பி வச்சுட்டு அந்த லைன் மேலே கரெக்டாக வைங்க. வச்சுட்டு கீழே வந்து 60 டிகிரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான். பேஸ் வரைஞ்சிட்டு பாயிண்ட் பியில் ப்ரொட்ராக்டர் வச்சு 60 டிகிரி, உங்களுக்கு என்ன டிகிரி கொடுக்குறாங்களோ அது வரையணும். இப்போ 40 டிகிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் 40 டிகிரி எடுத்துக்கணும், மாற்றி எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ இந்த ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த லைன் வந்து பிஇ அப்படின்னு எடுத்துக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் இந்த பாயிண்ட்டில் ஜாயின் ஆகுது இல்லையா, அங்கே மறுபடியும் ப்ரொட்ராக்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரிக்கு பாயிண்ட் வச்சு வரையணும். இதே ஸ்டெப்பு தான் நீங்கள் மற்ற சம்முக்கும் செய்வீங்க. ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், இதை எஃப்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா பிக்யூக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ காம்பஸ் எடுத்துக்கலாம். பர்பண்டிகுலர் பைசெக்டார் எப்படி எடுப்போம்? க்யூவில் வச்சுட்டு பாதிக்கு மேலே எடுத்துக்கோங்க, பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இந்த காம்பஸில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அடுத்து பாயிண்ட் பியில் வச்சுட்டு அந்த ஆர்க்கை கட் பண்ணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்கு மேலே இன்னொரு ஆர்க். இப்போ இந்த 2 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணும். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டரும் நம்ம 90 டிகிரி எடுத்த பாயிண்ட்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த இடம் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த நேமிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஓ இருக்குது இல்லையா, இந்த ஓ பாயிண்டில் உங்கள் காம்பஸ் வச்சுட்டு அங்கேருந்து பாயிண்ட் பியை டச் பண்ண முடிகிற அளவுக்கு உங்கள் காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரணும். ஓகேவா? அதே மாதிரி க்யூலேயும் டச் ஆகுதா பாருங்கள். கரெக்டாக பிக்யூ லைனை டச் பண்ணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. சரியா? இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோமா? இப்போ இந்த பாயிண்ட்டு தானே மிட் பாயிண்ட்டு, பிக்யூவோட மிட் பாயிண்ட். அப்போ இது ஜி. ஆர்ஜி வந்து மீடியன். ஆர்ஜியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5.8. 5.8 வந்து ஆர்ஜியோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காம்பஸில் 5.8 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மீடியன் வரைகிறதுக்கு 5.8 வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஜியில் வந்து உங்கள் காம்பஸ் வச்சுட்டு சைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணோம். சரிங்களா? ஜியில் வந்து காம்பஸ் வச்சுட்டு சைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணிவிடுங்க. அந்த பாயிண்ட்டை ஆறுன்னு எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் வந்து ஆர். இப்போ ஆரையும் ஜியையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் மீடியன்.
மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணால் அது மீடியன். ஓகேவா, மீடியன் வரைஞ்சிட்டோம். இப்போது பிக்யூஆர் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணலாம். கியூலேருந்து ஆர், கியூலேருந்து ஆர் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், ஆர்லேருந்து பி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு, மீடியன் கிடச்சிருச்சு. அடுத்து ஆல்டிடியூட், அதுதான் ஆன்சர். லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் தான் ஆன்சர். ஸோ ஆல்டிடியூட் வரைகிறதுக்கு நம்ம வந்து பிக்யூ லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அது எல்லுன்னு எடுத்துக்கலாம். புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம நேராக ஒரு லைன் வரையணும், பெர்பெண்டிகுலராக வரையணும். அதுதான் நம்மளோட ஆல்டிடியூட். அது வரைகிறது வந்து கரெக்டாக வரையணும். ஓகேவா, ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஆர் பாயிண்டில் உங்கள் காம்பஸ் வச்சுட்டு, ஆர் பாயிண்டில் வச்சுட்டு இந்த எல்கியூ லைனை 2 இடத்துல நீங்கள் கட் பண்ணும். ஆர் பாயிண்டில் வந்து காம்பஸ் வச்சுட்டு எல்கியூ லைனை 2 இடத்துல கட் பண்ணும். இந்த சைடு ஒரு இடம், இந்த சைடு ஒரு இடம். இப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். மறுபடியும் பாருங்கள், உங்கள் காம்பஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு ஆர் கட் பண்ணும், இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர் கட் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். ஆர்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் பெர்பெண்டிகுலர். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணும். இது என்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 90 டிகிரி கண்டிப்பாக வரும். உங்களோட ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த லைனில் வச்சு நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். சரியா, இப்போ இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அதுதான் ஃபைனல். ஸோ இந்த லென்த் வந்து கரெக்டாக 90 டிகிரி வரும். அண்ட் இதோட லென்த் வந்து கரெக்டாக 3.8 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ 3.8ன்றது ஒரு சில பேருக்கு 3.7 வரலாம், ஒரு சில பேருக்கு 3.6 வரும், ஒரு சில பேருக்கு 3.9 வரும். ஸோ நீங்கள் வந்து அப்ராக்ஸாக அது வந்து 3.8 நம்ம புக்கில் இருக்கிறனால 3.8 எழுதலாம். ஏன்னா நிறைய பேர் இதை கமெண்ட்லேயும் கேட்பீங்க, எனக்கு 6 வருது 9 வருது. அது வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால, இப்போ நம்ம பாயிண்ட் சின்னதாக வைக்கிறதுனால கூட அது மாறும். அதனால் இந்த ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் புக்கை வச்சு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், ட்ரா லைன் செக்மெண்ட் PQ = 8 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சோமா. அடுத்தது அட் P ட்ரா PE such that QPE = 60. ப்ரொட்ராக்டரை திருப்பி வச்சு கீழே 60 டிகிரி வரைஞ்சோம்ல. at P draw PF such that EPF = 90 டிகிரி. ஸோ பாயிண்ட் Pலேருந்து 90 டிகிரி வச்சுட்டு F ஒன்று கண்டுபிடிச்சோமா, அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிச்சோம்ல, மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். அது O வந்து கண்டுபிடிச்சிட்டு O சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்ல, அது ஃபிஃப்த் பாயிண்ட். அண்டு Gலேருந்து 5.8க்கு சர்க்கிள் மார்க் பண்ணி R1 S1 கண்டுபிடிச்சோம். இது வந்து 2 கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் 1 தான் செஞ்சுருப்பேன். இன்னொரு பாயிண்ட் கூட கண்டுபிடிச்சிக்கலாம், பட் அது நமக்கு இதில் PQR தான் கேட்டிருக்கனால நான் எஸ் செய்யலை. அடுத்த பாயிண்ட், ஜாயின் PR and RQ தென் ட்ரையாங்கிள் PQR is required triangle. ஸோ 2 சைடும் ட்ரையாங்கிளுக்கு ஜாயின் பண்ணிட்டோமா. அடுத்தது ஃப்ரம் R ட்ரா லைன் RN perpendicular to LQ. ஸோ R பாயிண்டில் வச்சு 2 R கட் பண்ணோம், திருப்பி இங்கேருந்து ஒன்று பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா. ஸோ அதோட வேல்யூ M அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் RM வந்து 3.8. இப்போ லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட்னா நான் டயக்ராமில் அது மட்டும் எழுதலை, எம்ன்றது எழுதலை பாருங்கள். RM இந்த பாயிண்ட் M. ஸோ இதோட லென்த் எவ்வளோ இருக்கும், 3.8. எல்லாருக்கும் சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி சம்ஸ் எல்லாமே பண்ணி பார்க்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் பார்க்கக்கூடாது, இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பார்க்கக்கூடாது. எல்லா சமயமே ட்ரை பண்ணுங்கள். வித் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி பாருங்கள். ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக எழுதணும். சரியா, ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.